ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாங்காய் ஊறுகாய் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல புளிப்பு சுவை உள்ள மாங்காவாக எடுத்துக்கோங்க. அப்போதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய். நல்லா காய் வாட்டமாக எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போடும்போது சீக்கிரமாக மாங்காய் ஊறுகாய் வந்து ஊறிடும். ஒரு 2 நாள்லேயே வந்து நல்லா ஊறிடும். நம்ம இதை உடனேவும் சாப்பிடலாம். பட் ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் இது நல்லா வறுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு தான் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ இதை பொடி பண்ணி இதை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்குலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டு இதை தாளித்து இதை அப்படியே நம்ம மாங்காயில் கொட்டி இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம உடனேவும் சாப்பிடலாம். இது 2 நாள் ஊற வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கலரிட்டு இது ஆறின அப்புறமா நம்ம வந்து நல்லா ஈரம் இல்லாத ஜாரில் வந்து கண்ணாடி ஜார்லையோ இல்லை பீங்கான் பாத்திரத்துலையோ வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே வந்து அது ஊறிட்டு மிளகாலாம் ஊறி எண்ணெயில் ஊறி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து ஸ்பூன் போட்டு இதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.